ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, என்ன சாயப்பா எப்போதும் ஒரே மாதிரியான தெய்வ வாக்க கொண்டு வரீங்க, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தானே உனது கேள்வி? சரி, நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? உனக்கு நான் காண்பித்த வழியில் நீ இன்னும் தீவிர முயற்சியோட, அதாவது அதில் ரத்தமும் சதையுமா உன்னோட வேலை பற்றின சிந்தனை மட்டும் உடல் முழுவதும் நாடி நரம்பெல்லாம் பரவி இருக்கணும்னு சொன்னேன். அப்போதுதான் நீ மாபெரும் வெற்றியை என்னிடம் இருந்து பெற முடியும்னு சொன்னேன் இல்லையா? நீ செய்தாயா? உன் உள்ளத்தில் என்னை அமர்த்தி உண்மையாக சொல். நீ செய்கிறாய்தான். உன் முயற்சிகளை போட்டுக்கொண்டு நீயும் செய்கின்றாய்தான். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதை எப்படி நீ செய்கின்றாய் என்பதுதான் எனது கேள்வி. சாயப்பா ஏதோ வழியை காண்பித்து விட்டார். நம்மால் முடிந்ததை செய்வோம். ஏற்கனவே பல தோல்விகளை பார்த்ததால் உனது மனம் வெறுத்து போய் இனிமேல் என்ன பெருசாக வெற்றி கிடைத்து விட போகின்றது என்று, வயதும் கடந்து போய்விட்டதே என்று உன்னை நீயே தாழ்த்தி யாரிடம் சென்று உனது தேவைக்காக கையேந்தலாம் என்று மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாயே தவிர, முழு அர்ப்பணிப்போடு நான் உனக்கு காண்பித்த வழியில் நீ செய்ய மாட்டேங்கின்றாய் என்பதுதான் எனது கேள்வி. உன் சாயப்பா உலகில் உள்ள அனைத்திற்கும் பெரியவர் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாய். உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் உன்னிடம் பல முறை சொல்லியுள்ளேன். அனைத்து வேலைகளையும் என் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு, இதுவரை செய்தது அனைத்தும் உன் சாயப்பா தான் செய்தார், இனியும் அனைத்தையும் அவர் எனக்கு செய்து தருவார் என்றிருக்க சொன்னேன். பின்பு பார், உனது வேலைகளை நானே எப்படி சிறப்பாக முடித்து தருகின்றேன். நீதான் செய்கின்றாய் என்ற உனது அகங்காரத்தை கைவிட்டுவிடு. என்னிடம் பணிவோடு நடந்து கொள். உனது கனவு நிறைவேறும் வரை முயற்சியை கழித்து விடாதே. ஏனென்றால் உன் முயற்சி மட்டுமே உன்னை முன்னேற்றி முதலிடத்திற்கு அழைத்து செல்லும். காலம் மாறும் என்று கற்பனையில் காத்திருக்க கூடாது. நீ முயற்சி செய்யாமல் உனக்கு விருப்பமான சில விஷயத்தை நீ தியாகம் செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாது. வெற்றிக்குத்தான் எல்லைகள் இருக்கு, முயற்சிக்கு என்றுமே எல்லைகள் இல்லை. நீயும் உனது வேலையில் முயற்சித்து கொண்டே இரு. நல்ல நாள் நல்ல நேரம், கெட்ட நாள் கெட்ட நேரம் என்று எதுவுமே இல்லை. என்னை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாம். நான் உனக்குள்ளே தான் இருக்கின்றேன். நீ உன்னுடைய முயற்சியை நேரம் காலம் பார்க்காமல் தொடர்ந்து செய். வெற்றி தோல்வி பலன் பற்றி சிந்திக்க உனக்கு என்றுமே அதிகாரம் இல்லை. நான் சொல்வதை நீ செய்தால் இன்னும் 2 நாட்களில் நீ கேட்டது நீ தேடாமலேயே உன்னை தேடி வரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.